தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் வேர்களை போன்றவர்கள், மாணவர்கள் பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். ஒரு விவசாயி ஒரு விதைக்குள் இருக்கின்ற பெரிய ஆலமரத்தை எப்படி பொத்தி பொத்தி பார்த்து வளர்த்தெடுக்கின்றானோ, அதை போல மாணவர்களிடத்திலே இருக்கின்ற திறமையை இனம் கண்டு அதை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் ஆசிரியர்கள். சீனிவாச ராமானுஜம் கணக்கு பாடத்தை தவிர அத்துணை பாடங்களிலுமே குறைந்த மார்க் எடுக்கின்றார். அவருடைய மாமா அவனுடைய கணக்கு புத்தகத்தை பார்த்துவிட்டு வந்து அந்த பள்ளியினுடைய ஆசிரியரிடத்திலே கொடுக்கின்றார். அந்த கணக்காசிரியர் அதை பார்த்து வியந்து போய் அதை ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறார். அவரையும் சேர்த்தே கூப்பிடுகிறார்கள். தமிழகத்திற்கு ஒரு சீனிவாச ராமானுஜம், உலகத்திற்கு ஒரு கணக்கு மேதை. அவனுடைய திறமையை கண்டுபிடித்தது யார்? ஆசிரியர்கள் தானே. பள்ளியினுடைய வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை கல்லூரி ஆசிரியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற ஒரே நம்பிக்கை ஆசிரியர்களே. எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையிலே இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறோமே, அவர்களை வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறது? உலகமே அறிந்த செய்திகளினுடைய அறியா தொகுப்பை உலகத்து மாணவர்களுக்கு சொல்ல உமை விட்டால் யார் உண்டு சொல்லுங்கள். ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியர் அமரும் போதுதான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. பெற்றோர்கள் நாள் கணக்காக சொல்லியும் மாணவர்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத பல விஷயங்களை ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் சில வார்த்தைகளின் மூலம் கன நேரத்தில் அந்த மாணவர்களிடையே மாற்றத்தை உண்டு பண்ணுவதை இன்னும் கண்கூடாக நாம் கண்டுகொண்டுதானே இருக்கின்றோம். அப்படி என்றால் அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் உங்களிடத்திலே எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள், உங்களை எவ்வளவு பெரிய உயர் பீடத்திலே வைத்திருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு, அவர்களுடைய எண்ணத்திற்கு நாம் நன்றி செய்ய வேண்டாமா? மருத்துவமும் கல்வியும் ஒரு வேலை அல்ல, அது ஒரு சேவை. தனி மனிதனையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்த வல்லது. அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அது அவர்களுடைய சேவைக்கு செய்கின்ற சன்மானம் என்பதை நானும் அறிவேன். ஏனென்றால் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி விலை மதிப்பில்லாதது. அதே போல சம்பளத்திற்காக மட்டும் ஆசிரிய பணிக்கு வருபவர்கள் அந்த வேலையை விடுத்து வேறு வேலையை தேர்ந்தெடுப்பது அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்பேன்.